ஹாய் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி நம்ம 12 மணிக்கு கடல் வந்தாச்சு. சீலா மீன் பிடிக்கிறதுக்கு இறா பிடிச்சிட்ருக்கோம். நமக்கு இன்றைக்கி ஒரு குழுவால் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. சீலா மீன் பிடிக்கிறதுக்கு இறா சரியாக கிடைக்கல. நமக்கு ஒன்று தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இப்போ சீலா மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இறா கிடைக்காததுனால, அதாவது கொடுவாலை கிடைக்காததுனால நாங்கள் இப்போ கணவைக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. இது மால் மக்களே. மாலை நாங்கள் கம்பியில் சுற்றி வச்சுருப்போம். கனவை பிடிச்சானா கையால் பிடிச்சாம இதை வச்சு தான் நாங்கள் கோரி எடுப்போம் மக்களே. இப்போ தான் காலையில் கனவை கொண்டு போட்டோம். நமக்கு கனவாக இப்போ தான் பிடிச்சி வருது. பெரிய சங்கம் ஏ மச்சான், சங்கம் பெரிய சங்கம். ஆயிஷா பேகம் பன்றியா? சின்ன 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 பன்றி. இதான் இந்த ஓட்டம். ஸோ மக்களே, அடுத்த பாருக்கு நம்ம கனவா பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. அடுத்த கனவா நமக்கு கொழி வருது இப்போ. கனவு எப்படி தெரியுமா? கனவை கீழே கொடுன உடனே கீழே கொஞ்சம் பசங்க மைய பீச்சிடும் மக்களை. இன்றைக்கி கடலில் காற்று இல்லாதனால தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். காற்று இல்லைன்னா வெயில் வச்சு சாத்து எடுத்துரும் மக்களை. இன்றைக்கி சரியான வெயில். கிலோ வெயில் அதிகமாக இருந்ததுனால மக்களை இன்றைக்கி நம்ம ஒரு பந்தல் மாறு போட்டிருக்கோம் நிழலுக்காக வேண்டி.
இப்போது நம்ம வந்து சீலா மீன் பிடிக்கிறதுக்காக சீலா மீன் பிடிக்கிற இறை கிடைக்காதனால கனவை பிடிச்சிட்டு நம்ம கனவை பிடிக்கிறதுக்கு அடுத்த பாரு போகிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மீன், அதாவது ஃபைபர் மீன் வரையாத்தணும்னு சொல்லுவோம்ல, வரையாத்தணும் அப்புறம் கிண்ணி வந்து நம்ம கடலில் போட்டு கயிறு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் மக்களே. மீன் கிடச்சின்னா வீடியோவில் போடுறேன். இப்போ நமக்கு வந்து வரையாத்தனத்தில் 1 கிலோ சைஸில் ஒரு சின்ன மீன் கிடச்சிருக்கு, சீலா மீன். சீலா மீன் வந்து கிண்ணியில் வரையாத்திரத்தில் கொழி வரும்போது வள்ளத்தில் தூக்கி போடும்போது வந்து சீலா மீன் காலில் விழுந்துட்டு மக்களே. இங்கே பாருங்க, காலில் வெட்டிட்டு அந்த பல்லு பட்டு பிளட்டாக வந்து ஒரு 5 இடத்துல கடிச்சிருக்கு மீன். மக்களே, இன்றைக்கி வந்து தொழில் பார்த்து முடிஞ்சாச்சு. நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கரைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கரை வந்தாச்சு மக்களே. கரைக்கு வந்தாச்சு. ஸோ இதான் நம்ம ஒரு கடற்கரை மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பாய்.